நடிகர் விஜய் தன் வாழ்நாளில் இந்த 3 சம்பவங்களை அவ்வளவு சீக்கிரம் மறந்துவிட முடியாது. டிசம்பர் 4, 1992 முதல் படமான நாளைய தீர்ப்பு வெளியான நாள். பிப்ரவரி 2, 2024 தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட நாள். ஆகஸ்ட் 9, 2013 தலைவா படம் வெளியிடப்படுவதாக சொல்லப்பட்ட நாள். நாளைய தீர்ப்பு விஜய் ஜனநாயகன் விஜயாக உருவெடுத்தும் இன்றும் சமூக வலைதளங்களிலும் அரசியல் மேடைகளிலும் பேசப்படும் ஒரு ஐகானிக் சம்பவம் அது. ஆகஸ்ட் 9, 2013 தேதி தலைவா படத்தின் வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்ட போதும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஆகஸ்ட் 20 தேதி வெளியிடப்பட்டது. இதற்கு இடையில் உள்ள 11 நாட்களை திரைத்துறையிலும் தமிழ்நாட்டு அரசியலிலும் அவ்வளவு எளிதாக கடந்து செல்ல முடியாது. காரணம், அந்த சம்பவம் குமரி முதல் கோட்டை வரை அதிர்வலைகளை ஏற்படுத்திய சம்பவம். ஒரு உச்ச நடிகரின் படம், பெரும் பொருள் செலவில் எடுக்கப்பட்ட படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்படுவது அரிதான ஒன்று. இந்த சம்பவத்தை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த கதையின் ஆரம்ப புள்ளிக்கு செல்ல வேண்டும். இரு துறைகளிலும் இரு துருவங்களாக இருந்த ஜெயலலிதாவுக்கும் விஜய்க்கும் இடையில் நடந்தது என்ன என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. சிறைச்சாலைகளுக்கு தொண்டு நிறுவனங்கள் வாரம் ஒரு முறை வருவது வழக்கம். அதே போல 2002 ஆண்டு மத்திய சிறைச்சாலையில் கிரீன் இந்தியா பவுண்டேஷன் என்ற தொண்டு நிறுவனம் சிறையில் கிறிஸ்துமஸ் கொண்டாட திட்டமிட்டு இருந்தது. அந்த திட்டத்தில் கைதிகளுக்கு மட்டன் பிரியாணி வழங்குவதும் அடங்கும். ஆனால் 2000 பேருக்கு மட்டன் பிரியாணி வழங்குவதற்கு பெரும் பொருள் செலவு தேவைப்பட்டது. இந்த விஷயம் நடிகர் விஜய் காதுகளுக்கு சென்று விஜய் உதவி செய்வதாக ஒப்புக்கொண்டார். இங்கிருந்துதான் தொடங்குகிறது விஜயின் அரசியல் பயணம். அரசு அனுமதி பெற்று கிறிஸ்துமஸுக்கு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட அந்த விழா ஜனவரி 15, 2002 நடைபெற்றது. நடிகர் விஜய் அதில் கலந்து கொண்டு தன் கையால் கைதிகளுக்கு உணவுகளை வழங்கினார். இந்த சம்பவத்திற்கு பிறகு மேடையில் பேசிய சிறைத்துறை அதிகாரி ராமச்சந்திரன் அவர்கள், விஜய் பல்வேறு காரியங்களை விளம்பரம் இல்லாமல் செய்து வருகிறார். விஜய் எம்ஜிஆர் போல பெரும் புகழ் பெறுவார் என வார்த்தைகளால் தீயை பற்ற வைத்து அமர்ந்தார் ராமச்சந்திரன். மறுநாள் செய்தித்தாள்களில் இந்த பேச்சும் புகைப்படங்களும் வெளியாகி விஜயை அரசியல் நெருங்க ஆரம்பித்தது. இந்த சம்பவம் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா காதுகளுக்கு சென்றது. இது அவ்வளவு பெரிய சம்பவம் இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் இந்த சம்பவத்தின் அடித்தளத்தை ஆராய்ந்தால் விஜயின் தந்தை S.A. சந்திரசேகரும் சிறைத்துறை அதிகாரி ராமச்சந்திரனும் நெருங்கிய நண்பர்கள். அதே போல விஜயின் தந்தை S.A. சந்திரசேகரும் கலைஞர் கருணாநிதியும் நெருங்கி பழகியவர்கள். ஜனவரி 15 இந்த நிகழ்ச்சி நடந்ததாக கூறப்பட்ட நிலையில் ஜனவரி 17 கடலூருக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் சிறைத்துறை அதிகாரி ராமச்சந்திரன். இதுதான் விஜய் மீது ஜெயலலிதா பார்வைப்பட்ட முதல் சம்பவம். அதன் பிறகு விஜயின் எழுச்சி தொடங்கியது. மெல்ல மெல்ல வளர தொடங்கினார் விஜய். தனது ரசிகர்களோடு குஜராத் பூகம்பம், சுனாமி தாக்குதல் போன்ற பிரச்சனைகளுக்கு மக்களுக்கு உதவ ஆரம்பித்தார் விஜய். அரசியல் கட்சிகள் விஜயை அளக்க தொடங்கும் முன்பே தனது ரசிகர் மன்றங்களை மக்கள் இயக்கமாக மாற்றி அதிரடியாக அறிவித்தார் விஜய். அதன் பிறகு விஜய் படங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை வருவது வழக்கமானது. இந்நிலையில் காவலன் படத்திற்கு ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பாக ஜெயலலிதாவை சந்தித்தார் S.A. சந்திரசேகர். இந்த எதிர்பாராத சந்திப்பில் ஜெயலலிதா வைத்த கோரிக்கை 2019 சட்டமன்ற தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் அதிமுகவிற்கு ஆதரவு தர வேண்டும் என்பதுதான். இதன் பிறகு 2011 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு தருவதாக S.A. சந்திரசேகர் அறிவித்து 40 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். 2011 ஆட்சியை அதிமுக கைப்பற்றிய நிலையில் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய S.A. சந்திரசேகர், ராமருக்கு அணில் உதவியது போல அதிமுக வெற்றிக்கு நாங்கள் உதவினோம் என வெளிப்படையாக அறிவித்தார். மற்றும் ஒரு திரைப்பட விழாவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், ஆட்சி மாற்றத்தை நடத்திவிட்டு அமைதியாக இருக்கிறார் தம்பி விஜய் என்றார். இதன் பிறகு கடலூரில் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கினார் விஜய். விஜய் செல்லும் இடமெல்லாம் விஜய்க்கென தனி கூட்டம் குவிய ஆரம்பித்தது. இது அனைத்தையும் கவனித்த முதலமைச்சர் ஜெயலலிதா கோபமடைந்ததாக அன்றைய பத்திரிகைகளில் பெரிதும் பேசப்பட்டது. அதன் பிறகு தொடர்ந்து விஜய் படத்திற்கு சிக்கல்கள் வர ஆரம்பித்தது. 2012 ஆண்டு துப்பாக்கி படத்தின் பெயரை மாற்ற கோரி வழக்கு, இஸ்லாமியர்களை தவறாக சித்தரித்ததாக வழக்கு என வழக்குகள் குவிய ஆரம்பித்தது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் தலைவா படம் வெளியிடுவதாக அறிவிக்கப்பட்டது. டைம் டு லீட் என்ற ஒற்றை வசனத்திற்காக பல சிக்கல்கள் ஏற்பட்டது. ஆம், ஆள்வதற்கான நேரம் என்று பொருள். பல திரையரங்குகளுக்கு மிரட்டல்கள் குவிந்தது. இந்நிலையில் படத்தில் அரசியல் துளியும் கிடையாது என அறிக்கை வெளியிட்டார் விஜய். ஆனாலும் மிரட்டல்களை காரணம் காட்டி படம் வெளியாகவில்லை. உடனே படத்தின் இயக்குனர், தயாரிப்பாளரோடு விஜய் ஜெயலலிதாவை சந்திக்க சென்னையில் இருந்து கோடநாடு எஸ்டேட் விரைந்தார். விஜய் சந்திக்க காத்திருந்தும் ஜெயலலிதா விஜயை சந்திப்பதை தவிர்த்தார். எனவே சந்திப்பதற்கு கடிதம் மட்டும் கொடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் விஜய். இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் வீடியோ வெளியிட்டு விளக்கமளித்தார் விஜய். 2 டேஸ்க்கு முன்னாடி சில அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் கிட்ட இருந்து சில கடிதங்கள்
பிறகு டைம் டு லீட் என்ற வாசகம் நீக்கப்பட்டு படம் வெளியானது. ஆனாலும் கத்தி படத்திற்கு பிரச்சனை, புலி படத்திற்கு வருமான வரி சோதனை, தெறி படத்திற்கு திரையரங்கு பிரச்சனை என விஜய் படங்களும் பிரச்சனைகளும் இரட்டை பிறவிகளாகின. இந்த சம்பவத்தை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஆனால் திரைத்துறையிலிருந்து ஆளுமை உருவாக்கிவிடக் கூடாது என்பதற்காகவே விஜய் படத்திற்கு தடைகள் குவிந்ததாக சொல்கிறார் விஜயின் தந்தை S.A. சந்திரசேகர். இந்த சம்பவத்தை பத்தி உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது மாதிரியான தகவல்களுக்கு 5 மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க.